அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெருநாள் கிஃப்ட் எனக்கு கிடச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றின ரிவ்யூவை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வழக்கமாகவே கார்ட்லலாம் ஏதாவது ஒன்று சேர்த்து வைப்போம் இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்கள், நம்ம ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைப்போம். அந்த மாதிரி நான் சேர்த்து வச்ச காஸ்ட்லியான பொருளில் இந்த எலக்ட்ரிக் குக்கருமே ஒன்று. இது எனக்கு ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு ஆசை. ஆனாலுமே இது நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நியூஸ்லாம் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அது இதுன்ட்டு ஏகப்பட்ட நியூஸ் வருது. ரொம்ப பயமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தாலே. இந்த நேரத்துக்கு அதிகமான பேர் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. எங்ககிட்டயுமே ஆரம்பத்தில் இருந்தது, அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் இது கேட்டிருந்தேன். நாங்கள் இது வாங்கின மறுநாளே பார்த்திங்கன்னா, நாங்கள் இதை ஆர்டர் பண்ண மறுநாளே இது ரூ. 2000 ஏறிடுச்சு. அதே மாதிரி நிறைய அந்த எலக்ட்ரிக் குக்கர் எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வந்துருச்சு. ஸோ யாராவது இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புக் ஆயிடுது. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ரேட் எல்லாமே ரொம்ப ஏறிட்டே போகுது. நாங்கள் வாங்கியிருக்கிற இந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்துட்டு நியூட்ரிகிக்கோடைய இந்த ஸ்மார்ட் பாட் 2 இருக்கு இல்லையா? அதுதான் 8 லிட்டருடையது நான் வாங்கியிருக்கேன். இது 1200 வாட்ஸ் பவருடையது. இதிலே நமக்கு 6 லிட்டரோடையதுமே இருக்குது. அது வந்துட்டு இந்த 8 லிட்டரோட கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். சரி, வாங்குறோம். நம்ம அந்த மாதிரி பெரிய லிட்டரே வாங்கிட்டால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இது நான் கேட்டிருந்தேன். இது கூடவே ஒரு சின்ன மெஷரிங் கப்பு, அப்புறமா இந்த ஸ்டாண்டு, நம்ம ஏதாவது ஸ்டீம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஷாலோ ஃப்ரைலேருந்து கறி வேக வைக்கிறதுலேருந்து பாயசம் காய்ச்சறதுலேருந்து எல்லாமே நம்ம செய்யலாம். டீப் ஃப்ரை மட்டும் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் நம்ம ஆரம்பத்திலேயே எதுவுமே நம்ம குக் பண்ணிடக்கூடாது. இனிஷியல் டெஸ்ட் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த குக்கர் கூடவே நம்மளுக்கு அந்த சின்ன மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் அந்த மோடு இருக்குது இல்லையா? அதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை ரன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஏதாவது சமைக்கணுன்னா நம்ம சமைக்க தொடங்கணும். அப்புறமா உள்ளே சமைக்கிற அந்த இன்னர் பார்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு வெளியில் நம்ம தண்ணி எதுவுமே படாத மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது தான் கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்பவே பழகிருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் மோட் ஆன் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். விசில் பக்கத்தில் இருக்கிற அந்த வால்வு மேலே தூக்குனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கீழே வந்து இந்த டைமரே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப சேஃப் தான். நம்ம நார்மலாக அந்த அடுப்பில் வச்சு குக் பண்ணுற அந்த குக்கரை விட இது ரொம்ப சேஃப் தான். நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணுற குக்கர்லலாம் பார்த்திங்கன்னா அதுவாக வந்து நம்மளுக்கு ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு இதுவுமே நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஆவி எல்லாமே அடங்கிட்டு தானாகவே வந்து அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம உடனே நம்ம எடுத்தாகணுன்னா அந்த ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவாகவே ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டு அந்த பாட்டமில் வந்துட்டு எந்த தண்ணியுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு ட்ரையான ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சுக்கலாம். எப்போ எந்த புது பாத்திரம் வாங்கினாலுமே சரி, ஒரு சின்ன கடாயாக இருந்தாலுமே அதில் கொஞ்சமாக கேசரி கிண்டிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுறது. அது என்னமோ தெரியல, ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சுட்டு செய்யணுன்ட்டு ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி எனக்கு பழகிருச்சு. அதே போலயே வந்துட்டு இந்த இதில் நம்ம ஏதாவது நல்லா ஸ்பெஷலாக செய்யணும்னு நான் முத்தஞ்சன் தான் வந்து செய்கிறேன். இது வந்து நம்ம அடுப்பில் செய்கிறதா இருந்தால் ரொம்ப பெரிய வேலை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இதில் வந்து செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி நான் செஞ்சேன். செம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இப்போ இதோட அளவுகள் எல்லாமே நான் கிராம் அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கப் அளவுகளில் வந்துட்டு நான் இப்போ சொல்லிடுறேன். ஒரு பாதி கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பாதி கப் அளவுக்கு உடச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சாரப்பருப்பு, அப்புறமா வெள்ளரி விதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சாட்டே மோடில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் டைமர் செட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் சும்மா மிக்சியில் லைட்டாக நான் பல்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சுருந்தேன். இதுக்கு பதிலாக வந்து சீரக சம்பா அரிசி அந்த மாதிரி கூட உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா இந்த மாதிரி நெய்யோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு பாதாம் வந்துட்டு ரொம்ப ஃபைனாக பவுட்ரு பண்ணிடாமல் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம்.
இப்போ இது கூடவே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அது கலந்து விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால் சரியாக இருக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, இது கூடவே கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறதால நல்ல ரிச்சான ஒரு ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பால்கோவாவை மெலிசா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஓட்மீல் ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம டைமர் செட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அது பாட்டுக்கு அழகாக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப பொறுமை இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த ப்ரெஸ் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அழகாக அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைன்னா நல்லா கையில் ஆவி அடிச்சிரும். ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி பார்க்குறேன், சுத்தமாக நம்மளுக்கு அடியே பிடிக்கல. நல்லா அழகாக நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இது லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுவே இந்நேரத்துக்கு நான் பாலெல்லாம் சேர்த்து நம்மளோட அந்த நார்மல் குக்கரில் நான் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா பொங்கி பொங்கி ஊற்றிருக்கும். இதில் அந்த பொங்கி ஊற்றுற பிரச்சனையே இல்லை. அது பாட்டு கலந்தெல்லாம் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது நம்ம இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காவை வந்து நான் அந்த வெள்ளை சக்கரை கூட சேர்த்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த டெசர்ட் நான் நோன்பு திறக்கிறதுக்காக செய்கிறதால இது இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக இந்த மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு டின் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலன்னா சக்கரை அதுக்கு பதிலாக கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வந்ததும் இது இறக்கி வச்சிடலாம். இது நல்லா சூடாக இருக்கும் போது சாப்பிட்றத விட இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோக்களில் இதில் வேறு என்னெல்லாம் நம்ம குக் பண்ணலாம், இப்படியெல்லாம் குக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் 1 பை 1 நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள்.